மதுரை அருள்மிகு மீனாட்சியம்மன் கோவில் சித்திரை பெருவிழா கொடியேற்றத்துடன் இன்று கோலாகலமாக தொடங்கியது. ஏப்ரல் 29 மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் சித்திரை திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்கியது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலின் முக்கிய திருவிழாக்களில் ஒன்றான சித்திரை திருவிழா ஆண்டுதோறும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. விழாவில் முக்கிய நிகழ்ச்சிகளான மீனாட்சி திருக்கல்யாணம், அழகரின் வைகை ஆற்றில் எழுந்தருளும் வைபவத்தை காண பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் மதுரையில் கூடுவர். அந்த வகையில் சிறப்பு பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சித்திரை திருவிழா இன்று காலை சுவாமி சன்னதி முன்பாக உள்ள தங்க கொடிமரத்தில் கொடியேற்ற நிகழ்ச்சியுடன் வெகு விமர்சையாக தொடங்கியது. नमो ब्रह्मणे नमस्ते वायो त्वमेव प्रत्यक्षं ब्रह्मासि त्वमेव प्रत्यक्षं ब्रह्म वदिष्यामि ऋतं वदिष्यामि सत्यं वदिष्यामि तन्मामवतु मामावीत तद्भक्तारमावीत आवीन्मा. முன்னதாக கொடிமரம் முன்பு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பிரியாவிடையுடன் எழுந்தருள நடைபெற்ற சிறப்பு பூஜைகளை அடுத்து மங்கள வாத்தியங்கள் வேத மந்திரங்கள் முழங்கிட இன்று காலை 10:35 மணிக்கு மேல் 10:59 மணிக்குள் மிதுன லக்னத்தில் கொடியேற்றம் விமர்சையாக நடைபெற்றது. சித்திரை திருவிழா இன்று துவங்கியுள்ள நிலையில் அம்மனும் சுவாமியும் தினமும் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி வீதியுலா வரும் நிகழ்வும், விழாவின் முக்கிய நிகழ்வுகளாக வரும் 6ஆம் தேதி மீனாட்சியம்மன் பட்டாபிஷேகம், 8ஆம் தேதி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம், 9ஆம் தேதி திருத்தேரோட்டமும் நடைபெற உள்ளது. விழாவின் சிகர நிகழ்ச்சியாக வரும் 12ஆம் தேதி கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் விழா நடைபெற உள்ளது. சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று துவங்கிய நிலையில் நகரெங்கும் விழா கோலம் தொடங்கியுள்ளது.